எத்தனை கப் அரிசி வச்சிருக்க? 3 கப் போதும் தானே எல்லாருக்கும்? பெரிய கப்பு தானே, போதும் போதும். காய்கறி எல்லாம் எதுக்கு வெட்டுற? சாம்பார் வைக்கிறதுக்கு. அன்னைக்கும் சாம்பார் தான் வச்ச, இன்னைக்கும் சாம்பாரா? வேற எதுவுமே உனக்கு செய்ய தெரியாதா? ஆமா, சாம்பாரோட வேற என்னெல்லாம் சமைக்க போற? முட்டை ஆம்லெட். அப்புறம்? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா. உங்க வீட்ல இப்படிதான் சாம்பார் ஆம்லெட்னு வச்சு சாப்பிடுவீங்களா? சிம்பிளா தான் சாப்பிடுவோம். உங்க வீட்டு கதையெல்லாம் இங்க நடக்காது. நாங்கெல்லாம் விதவிதமா வகை வகையா சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. எனக்கு விதவிதமா சமைச்சலாம் பழக்கம் இல்ல. இனிமே பழகிக்கோ. சாம்பார் எல்லாம் வேண்டாம், நான் சொல்றத மட்டும் செய். பருப்புருண்டை குழம்பு பண்ணிடு. அப்புறம் காலிஃபிளவர் இருக்கு, அத அப்படியே வறுவல் பண்ணிடு. ரசத்தை வச்சு அப்பளம் பொரிச்சிடு. ஓ ஆசைக்கு அந்த முட்டை ஆம்லெட்டையும் போட்டுரு. ஐயோ, மெனு ரொம்ப லெங்தா போதே. இவ்ளோ சமைக்கணுமா? கொஞ்சமா ஹெல்தியா சமைச்சு சாப்பிட்டா போதும்ல. நாங்க என்ன சாப்பிடணும்னு நீ எல்லாம் எங்களுக்கு சொல்லி தர வேண்டாம். நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். எனக்கு பருப்பு உருண்டை குழம்பு வைக்க தெரியாது. எனக்கு தெரியும் மதி, நான் சொல்லி தரேன். இல்ல வேணாம், நான் குழம்பு பண்ணிடுறேன், மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ. நான் ஹெல்ப் பண்றேன். ஏய் ஏய், நீ எப்ப வந்த? தோ இப்பதான் வந்தேன். நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சிட்டியா? செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அத முடிக்காமதான் இப்ப இவளுக்கு உதவி பண்ண வந்தியாக்கும். பாவம் இல்ல அத்தை மதி. என்ன பாவம்? நான் என்ன இவள கொடுமையா பண்றேன்? அப்படி கொடுமைப்படுத்தினா மட்டும் இவ என்ன சும்மா விட்டுருவாளா? ஓங்கி ஒண்ணு வச்சிட மாட்டா. நீ போ மலரு, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது சந்தேகம்னா நான் அவளுக்கு சொல்லி கொடுக்கறேன். நீ இன்னும் போவலையா? போ மலரு. நான் சொன்னதையெல்லாம் நீ பண்ணிடு. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா மட்டும் என்கிட்ட கேளு, நான் அதை தீர்த்து வைக்கிறேன். இல்ல, நான் ஆன்லைன்ல பார்த்து சமைச்சுப்பேன். நான் தான் உனக்கு சந்தேகம் வந்தா தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் உனக்கு என்ன? சாம்பாருக்கு வெட்டின காயெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வை, நைட்டுக்கு எடுத்துக்கலாம். முதல்லயே பருப்பை ஊற வச்சிரு. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடு. காலிஃபிளவர் வறுவல், ரசம்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா குழம்பு வச்சுக்கலாம். என்ன பருப்பு? அது கூட தெரியாதா உனக்கு? பருப்பு உருண்டை குழம்ப நீ சாப்பிட்டிருக்கியா? எங்க அத்தை வீட்ல சாப்பிட்டிருக்கேன், ஆனா எங்க வீட்ல பண்ணதில்ல. உங்க வீட்ல எதைதான் ஒழுங்கா பண்ணிருக்காங்க? கடலை பருப்பு, துவரம் பருப்பு, அத ரெண்டையும் எடுத்துக்கோ. அளவு அத வேற சொல்லணுமா? 1 கப்பு கடலை பருப்பு எடுத்துக்கோ, 1/2 கப்பு துவரம் பருப்பு. கடலை பருப்பு எது, துவரம் பருப்பு எதுன்னு தெரியும்ல? தெரியும். அங்க இருக்கு பாரு, அதுதான். அதுதான். அப்படியே அந்த பாத்திரத்துல இருக்க அரிசிய பாரு. அடுப்புல வச்சுட்டேன். வெங்காயம் எடுத்துக்கோ. சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? பெரிய வெங்காயம் போதும். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு எடுத்துக்கோ. எவ்வளவு எடுக்கணும்? நீ என்ன கிண்டல் பண்றியா? ஐயோ இல்ல, நிஜமாவே எவ்வளவு எடுக்கணும்னு எனக்கு தெரியாது. நீங்க சொன்னீங்கன்னா அதே மாதிரி நான் எடுத்துப்பேன். 3 வெங்காயம் எடுத்துக்கோ, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோ, அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோ.
குடும்பத்துக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோ. லெட்ஸ் கம் ஆன். காலிஃப்ளவர் வறுவல் வேண்டாம், 65 மாதிரி பண்ணிடுறியா? சுரேஷுக்கு அதுதான் பிடிக்கும். ஆயில்ல இவ்ளோ டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறதெல்லாம் அவ்வளோ ஹெல்தி இல்ல. அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம், சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். குழம்புக்கு தக்காளியும் வெட்டிடு. எத்தனை தக்காளி? ஏய், நீ என்னடி சந்தேகமாவே கேட்டுக்கிட்டு இருக்க? 2 போதும். ம், எப்படி வைக்கிறதுன்னு இப்பவே சொல்லிடுறேன். ஆ, பருப்பு ஊர்னதும் அதை அரைக்கணும், தண்ணி ஊத்தாம அரைக்கணும். ஆ, அப்படியே அடுப்புல சோறு வெந்துருச்சான்னு போய் பாரு போ. இந்தாங்க. இதையும் நான் தான் பார்க்கணுமா? ஆ, இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். ம், குழம்பு எது வரைக்கும் சொன்ன? ஆ, பருப்பை நல்லா அரைக்கணும்னு சொன்னீங்க. ஆ, நல்லா அரைக்கணும்னு எங்க சொன்னேன்? ஒண்ணும் பாதியமா அரைக்கணும். அதுல சோம்பு, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து உருண்டை பிடிக்கணும். ஆ, உப்பு? சேர்க்கணும் தான். ஏய், அது எல்லாத்தையும் தனித்தனியாவா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? சேர்த்து நல்லா உருண்டை பிடிக்கணும். எவ்வளவு பெரிய உருண்டை? நெல்லிக்காய் சைஸ்ல பிடிச்சா போதும். ஆ, புடிச்சிடுறேன். கிணத்துல போடவா? ஐயோ, நீ என்னடி இவ்ளோ சந்தேகம் கேக்குற? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு பருப்பு உருண்டை குழம்பு செய்ய தெரியாதுன்னு. அதுக்காக ஒரு மனுஷி இத்தனை சந்தேகமா கேப்பா? ஷோ, உனக்கு சொல்லி கொடுத்து என் தொண்டை தண்ணி வத்துனது தாண்டி மிச்சம். ஆமா, இட்லி பாத்திரத்துல இந்த உருண்டையெல்லாம் எவ்வளவு நேரம் வேக வைக்கணும்? எவ்வளவு நேரம் வேணாலும் வேக வை, நாள் பூரா கூட வேக வை. ஐயோ, உன் சந்தேகத்தை எல்லாம் என்னால தீர்த்து வைக்க முடியாதுரி. ஐயோ, நீ என்னமோ பண்ணி எப்படியோ சமைச்சு வை, நான் போறேன். இவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நாமளே சமைச்சிடலாம் போ. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் இல்ல சார். ஏய், இதுதான் நீங்க சொல்லுங்க. இவர் ஆளு சரியில்லை சார். என்ன பண்றாரு? குடிக்கிறாரா? இல்ல சார், இவங்க வீட்டு ஆளுங்க பேச்ச கேட்டு என் கூட சண்டை போடுறாரு சார். ஒரு நாள் விடாம சண்டை போடுறாரு, அடிக்கிறாரு. நேத்தெல்லாம் பலர்னு அரைஞ்சிட்டாரு சார். இவர்கிட்ட அடியும் திட்டு வாங்கி என்னால கஷ்டப்பட முடியல. அதான் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். ஏமா புருஷ அடிச்சதே சொல்றியம்மா, நீ என்ன பண்ண அத சொல்லு முதல்ல. சாரி சார். ரொம்ப பேசுறா சார் இவ. எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பேசுறா. இவளோட முடியல சார் என்னால. நேத்து ஒரு சின்ன விஷயம் தான் சார் நடந்துச்சு. நான் சொன்ன ஒரு வேலையை இவ செய்யல. ஏன் செய்யலன்னு கேட்டேன். அதுல ஆரம்பிச்ச சண்டை சார் இது. அமைதியா இருடின்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார், கேட்கல. போன வாரம் போன மாசம்னு நான் பண்ண விஷயத்தை எல்லாம் சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா. என்னால பொறுக்க முடியல சார், அதான் அரைஞ்சிட்டேன். பேசுனா பதிலுக்கு நீங்களும் பேசணும். அரையறதெல்லாம் என்ன பழக்கம்? ஒண்ணும் இல்ல, நீங்க அரைஞ்சீங்க, இவங்க அரைய வாங்கிட்டு பேசாம இருந்தாங்க. திருப்பி இவங்க அரைஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அது எப்படி சார் அரைவா? டைம்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க, இப்போ ரொம்ப மாறிடுச்சு. பொண்ணுங்கெல்லாம் மாறிட்டாங்க. திருப்பி அடிச்சாங்கன்னா உங்களுக்கு தான் அவமானம், அசிங்கம் எல்லாம். அதுக்காக அவர் அடிங்க நான் உங்களை தூண்டியெல்லாம் விடல. அவர் அடிச்சதும் தப்பு, நீங்க திருப்பி அடிச்சா அதுவும் தப்பு, பெரிய தப்பு. பேச்சாதான் இருக்கணும், கையெல்லாம் நீட்டக்கூடாது, புரியுதா? புரியுது சார். உங்க ஒய்ஃப் கேஸ் கொடுத்தாங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல உள்ள இருக்க வேண்டியதான். பரவாயில்லையா? கேஸ் கொடுக்குறீங்களா நீங்க? இல்ல வேண்டாம் சார். இனிமேல் என்ன அடிக்காம சண்டை போடாம இருந்தா போதும். நீங்க என்ன சொல்றீங்க? இனிமே சண்டையெல்லாம் போட மாட்டேன் சார், அடிக்கவும் மாட்டேன் சார். உங்களுக்கு ஓகேவாமா? ஓகே சார். இனி ஏதாவது பண்ணாருன்னா நேரா ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். கிளம்புங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வரேன் சார். ஜீப் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார்.
ஏன் சார் ம்? சார் இப்ப ரொம்ப மாறிட்டார்ல கவனிச்சிங்களா? கவனிச்சேன் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையெல்லாம் சார் இப்போ ரொம்ப நல்லாவே டீல் பண்றாரு. ம். எல்லாம் சாருக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் மாறிட்டாரு. ஆமா ஆமா நானும் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன மதி சமையல்லாம் முடிஞ்சதா? சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேங்க. அண்ணி, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நம்ம வீட்ல நீங்க இல்லாம இன்னொருத்தவங்க சமைச்சிருக்காங்க. சாப்பிட்டுட்டு எப்படி எல்லாரும் ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க, சரியா? கண்டிப்பா சொல்றேன் ரேவதி. வாடா சுரேஷ், நீ பிஸியா இருப்ப, வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டியோன்னு நினைச்சேன். இல்ல பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், அப்படியே சாப்பிட்டு போலான்னு நினைச்சேன். ம். சாப்பாடு இருக்குல்ல? ஆ, சாப்பாடு இருக்கு. நீ போய் கை கால்லாம் கழுவிட்டு வா. ஆ, சரி. இன்னைக்கு மலரு சமைக்கல, மதிதான் சமைச்சா. வேலைக்கு போகாம வீட்ல தானே இருக்க, வீட்டு வேலைய செய்யின்னு நான் தான் சொன்னேன். இல்லன்னு வெச்சுக்கோ, அவளை வழிக்கு கொண்டு வர முடியாது சுரேஷ். ஹலோ, நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்டேஷன்ல இருப்பேன். ஆ, ஓகே. ஆ, நான் பரிமாறட்டுமா? சமைச்சவளை எங்க காணோம்? ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு போனா. பரவாயில்லையே, நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு. யார் தலையிலயாவது தூக்கி எறிஞ்சா மண்டை உடைஞ்சிரும் போல இருக்கே. சின்ன பசங்க கிட்ட கொடுத்தா கிரிக்கெட்டாவது விளையாடுவாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்குனியா? வதக்குனேனே. ம்ஹும். பச்சையா கிடக்கு. என்ன மசாலாவே இல்ல? காலிஃப்ளவரை அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தியா? மசாலாலாம் போட்டு தான் பொரிச்சேன். பார்க்கவே நல்லா இல்ல. என்ன குழம்பு இது? பருப்புருண்டை குழம்பு மாமா. அதெல்லாம் தெரியுது. உப்பு இல்ல, உரப்பு இல்ல, புளிப்பு இல்ல, சப்புல இருக்கு. ஆ, இருங்க, நான் பாக்குறேன். எல்லாமே கரெக்டா இருக்கே. எல்லாம் கரெக்டா இருக்கே மாமா. யார் சொன்னது? வாயிலே வைக்க முடியல. நீயே சமைச்சிருக்க வேண்டியதானே? அத்தை தான் எனக்கு வேற வேலை கொடுத்துட்டாங்களே. ஹலோ, கொஞ்ச நேரம் ஸ்டேஷன்ல இல்லைன்னா பாத்துக்க மாட்டீங்களாங்க? வரேன், வைங்க. ஒரு வேலை பண்றது கிடையாது. சுரேஷ், டேய் டேய் டேய், எங்கடா எந்திரிச்சு போற? முக்கியமான வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன். ஏய் சாப்பிட்டு போடா. அவனுக்கு வேலையெல்லாம் இல்ல. இவ சமைச்சத வாயிலே வைக்க முடியல. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம வேலை இருக்குன்னு போறான். நான் வரேன். நீ மத்தியானம் சாப்பிடலான்னு வீட்டுக்கு வந்தவனுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட கொடுத்து வைக்கல. நீ இவளுக்கு சமைக்க சொல்லி கொடு மலரு. சாப்பாடு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. நீ போய் மோர் எடுத்துட்டு வா. மோர்னதும் தயிர்ல தண்ணி ஊத்தி எடுத்துட்டு வந்துடாத. தயிரை நல்லா கடைஞ்சி இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு வா. பக்கத்துல நின்னு சொல்லி கொடுத்த மலரு எப்படி குழம்பு வைக்கணும்னு. கடைசியில இந்த லட்சணத்துல வச்சிருக்கா. இவ்வளெல்லாம் என்னன்னு சொல்றது சொல்லு. மோரு கொண்டு வர நேரத்துல நாங்க சாப்பிட்டே முடிச்சிட்டோம். மோரு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே நல்லாவே இல்லை. சாப்பாடு மலர் சமைக்கிற மாதிரிலாம் வராது. சும்மா சாப்பிடணுமே தான் சாப்பிட்டேன். இப்ப சொன்னீங்கல்ல மாமா, மலர் சமைக்கிற மாதிரி வரலன்னு. என்னைக்காவது மலர் சமைக்கும் போது சொல்லிருக்கீங்களா சாப்பாடு நல்லா இருக்குன்னு?